அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது வந்து பேஜ் லேஅவுட்ன்ற இந்த டேப்பை பற்றி. பேஜ் லேஅவுட்ன்ற டேப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தீம்ஸ்ன்னு சொல்லி பேஜ் செட்டப்ன்னு சொல்லி மற்றது ஸ்கேல் டு ஃபிட் சீட் ஆப்ஷன்ஸ் அரேஞ்ச் அப்படின்னு சொல்லி போட்டு செக்ஷன் வைஸாக டூல்ஸ்கள் இருக்குது. இதுக்குள்ளே இப்போ ஃபஸ்ட்டுக்கு எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் தீம்ஸ். இந்த தீம்ஸ்ன்ற டூலை வந்து நாங்கள் எந்த சந்தர்ப்பத்தில் எக்ஸலில் பாவிக்கலாம். உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு ஒர்க் புக்குக்கு தேவையான கம்ப்ளீட் செட்டப்ஸை வந்து செய்ய வேணும்னு சொன்னால் அதுக்கு தீம்ஸை பாவிக்கலாம். இப்போ தீம்ஸ் வந்து குறிப்பிட்ட கலர்ஸ் ஸ்டைல்ஸோட ஃபோன்ஸ் ஸ்டைல்ஸோட எஃபெக்டோட ஒரு தீம்ஸை வந்து நாங்களும் க்ரியேட் பண்ணலாம். ஏற்கனவே க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கிற தீம்ஸ்களையும் எங்களோட ஒரு ஒர்க் புக்குக்கு பயன்படுத்தலாம். ஒர்க் புக்குன்னு சொல்லக்குள்ள வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட ஒர்க் சீட்டுகளை அல்லது குறிப்பிட்ட இந்த எக்ஸல் சீட்டை கொண்டு சொல்கிறது தான் ஒர்க் புக்குன்னு சொல்லி. ஸோ அப்போ ஒரு ஒர்க் புக்குக்கு தேவையான தீம் செட்டப்ஸை வந்து ஒரே தடவையில் நாங்கள் செய்து கொள்கிறதுக்கு தீம்ஸ் என்ற டூல் வந்து மிகவும் பிரயோசனமாக இருக்கும். ஸோ இப்போ உதாரணம் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இதில் குறிப்பிட்ட இந்த தீம்ஸ் என்ற ட்ராப் டவுன் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கிற தீம்ஸுகள் வந்து ஏற்கனவே ப்ரீ டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கிற தீம்ஸில் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குங்க. இதில் இப்போ மூவ் பண்ணிங்கன்னா மவுஸ் பாயிண்டர் உங்களுக்கு குறிப்பிட்ட உங்களோட டேட்டாவுக்குரிய மாற்றத்தை நீங்கள் இங்கேயே பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ ஒவ்வாறான ஸ்டைல்ஸில் குறிப்பிட்ட இந்த தீம்ஸ்கள் வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்குண்டு. இப்படி இருக்கிற இந்த தீம்ஸ்களில் வந்து நீங்கள் உதாரணத்துக்கு இந்த கலர் செட்டப்ஸ் அதிலே மார்க்கெல்லாம் போயிட்டுருப்பாங்க. ஸோ அந்த மார்க்ஸ்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். உங்களோட ஸ்க்ரீன்ஸ் உதாரணமாக இந்த ஒரு ஸ்டைலில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் தெரிவு செய்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஸ்க்ரீன் இந்த ஸ்டைலில் இருக்கும். ஸோ இப்போ இங்கே உங்களுக்கு பார்க்கக்கூடிய இருக்கும் குறிப்பிட்ட ஆப்ஜெக்ட்டுக்கு உரிய இந்த கலர்ஸும் மாறி இருக்கிறது. ஸோ இதே போல் ஃபண்ட் ஸ்டைல் மாறி இருக்குது. இப்படி உங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு ஸ்டைலை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக மாற்றுறதுக்கு, அதாவது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு விரும்புகிற ஒரு ஸ்டைலில் எக்ஸல் ஒர்க் புக்கை வந்து வியூ பண்ணி வைக்கிறதுக்கு நீங்கள் பாவிக்கலாம். அடுத்து கொண்டீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த தீம்ஸில் நீங்கள் உங்களுக்கு விரும்புகிற ஒரு ஸ்டைலை வந்து நீங்கள் தெரிவு செய்யணும் அல்லது க்ரியேட் பண்ண வேணும்னு சொன்னாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். உதாரணமாக எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட இந்த இதுக்குள்ளே இருக்கிற செட்டப்ஸ்கள் இப்போ உதாரணமாக கலர்ஸ் எடுத்துக்கொண்டீங்கன்னா குறிப்பிட்ட இந்த கலரை தெரிவு செய்துட்டு இதுக்குள்ளே எடுத்துக்கொண்டீங்கன்னா இங்கே உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் கஸ்டம் கலர்ஸ்ன்ட்டு சொல்லி போட்டு. ஸோ குறிப்பிட்ட இந்த டூலை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இங்கே டயலாக் பாக்ஸை பார்க்கக்கூடியதாக இருக்கும் தீம்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கான டயலாக் பாக்ஸ். ஸோ இதில் வந்து டிஃபால்ட்டாக இப்போ நீங்கள் என்ன தீம்ஸ் தெரிவு செய்கிறீங்களோ அதுக்குரிய கலர்ஸ் இருக்கும். அதில் உங்களுக்கு விரும்புகிற கலர்ஸை சேஞ்ச் பண்ணி நீங்கள் உங்களுக்கான தீம்ஸை வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து இப்போ ஃபஸ்ட்டுக்கு எடுத்துக்கொண்டீங்கன்னா டெக்ஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட் வந்து டாக் ஒன் எப்படி இருக்க வேணும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து முதலாவது இதில் ஃபஸ்ட்டு லைட் வந்து என்னமா இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்து நான் சொல்கிறேன் ரெட்டில் இருக்கணும்னு சொன்னால் இங்கே எனக்கு ரெட்டை தெரிவு செய்யலாம். அதே போல் டெக்ஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட் லைட் வந்து ஒயிட்டில் எனக்கு ஜெலவில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் ஜெலவை தெரிவு செய்யலாம். அதே போல் டெக்ஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட் டார்க் 2 வந்து இப்போ லைட் ப்ளூவில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ லைட் க்ரீனில் தேவை அப்படின்னு சொன்னால் அது க்ரீனில் தேவைன்னு சொன்னால் அதை க்ரீனில் தெரிவு செய்து விடலாம். அதே போல் பேக்ரவுண்டு லைட் 2 வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் டார்க் ப்ளூன்னு சொன்னால் டார்க் ப்ளூவை தெரிவு செய்து விடுங்க. ஸோ இப்படி தெரிவு செய்துட்டு அதே போல் வந்து ஆக்ஷன் ஒவ்வொன்றுக்கும் வந்து நீங்கள் தெரிவு செய்துட்டு ஹைப்பர் லிங்க் இருக்குது, ஃபாலோடு ஹைப்பர் லிங்க் இருக்குது. ஸோ இவ்வாறான இதுகள் வந்து டேட்டாக்கள் உங்களோட சீட்டில் என்டர் பண்ணும் பொழுது குறிப்பிட்ட அந்தந்த டேட்டாவுக்குரிய கலரை வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல் இப்போ நீங்கள் செய்த செட்டப் குறிப்பிட்ட இந்த தீம்ஸில் தேவையில்லைன்னு சொன்னால் இந்த ரீசெட்ன்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ரீசெட் பண்ணிக்கொள்ளலாம். அதே போல் செய்த செட்டப்பை நீங்கள் அக்செப்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட டேட்டாவுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா சேவ் பண்ணுற இந்த டூலை கிளிக் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. நீங்கள் தெரிவு செய்த அனைத்தும் வந்து இங்கே மாறி இருக்கிறது. ஸோ இப்படி வந்து உங்களுக்கு தேவையான செட்டப்ஸுகளை வந்து நீங்கள் தெரிவு செய்கிறதுக்கு தீம்ஸில் முடியும். ஸோ அதுக்கு இந்த கலர்ஸை பயன்படுத்தலாம். அதே போல் இப்போ ஃபோண்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க, அதில் ஃபோண்ட் உங்களுக்கு விரும்புகிற ஒரு ஃபோண்ட். ஸோ உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் ஹலிப்ரி தேவைன்னு சொன்னால் இதை தெரிவு செய்யுங்கன்னா உங்களோட டேட்டா வர தெரிவாகும். அதே போல் எஃபெக்ட் இருக்குது. எஃபெக்டில் உங்களுக்கு விரும்புகிற ஒரு எஃபெக்டை வந்து நீங்கள் தெரிவு செய்யலாம். நீங்கள் என்ன எஃபெக்ட் கலர்ஸுக்குள்ளே செட் பண்ணீங்களோ அந்த எஃபெக்ட் வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இவ்வாறான ஒரு எஃபெக்ட் வந்து குறிப்பிட்ட உங்களோட ஆப்ஜெக்ட்டுக்கு டிஸ்பிளே ஆகணும்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் இந்த கலரை தெரிவு செய்யலாம். இது உதாரணமாக நீங்கள் எங்கே பார்க்கலான்டா நீங்கள் வந்து ஒரு சார்ட்டை க்ரியேட் பண்ணும் பொழுது அந்த சார்ட்டில் பிரதானமாக நீங்கள் இந்த செட்டப்ஸை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஓகே, அடுத்ததாக இதில் முக்கியமானது என்று சொல்லி எடுத்துக்கொண்டீங்கன்னா இந்த டேப்புக்குள்ளே வந்து பேஜ் செட்டப். இந்த பேஜ் செட்டப்ன்ற டூல்களை வந்து நாங்கள் எந்த சந்தர்ப்பத்தில் அல்லது எவ்வாறான தேவை வந்து எங்களுக்கு இருக்குது எக்ஸல் சீட்டில் செய்ய வேண்டிய. உதாரணம் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களோட எக்ஸல் ஒர்க் புக்கில் இருக்கிற டேட்டாவை பேப்பரில் அதாவது பிரிண்ட் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் இந்த குறிப்பிட்ட டேட்டா வந்து பேப்பரில் எவ்வாறு பிரிண்ட் பண்ணப்பட வேணுமன்றது
நாங்கள் சொல்கிறது தான் வந்து இந்த பேஜ் செட்டப்ன்ட்டு சொல்கிறது. ஸோ அப்போ எங்களோட கம்ப்யூட்டருக்கு வந்து நாங்கள் எவ்வாறு குறிப்பிட்ட டேட்டா வந்து பேப்பரில் பிரிண்ட் பண்ண போகுதுன்றதை சொல்கிறதுக்கு இதில் இருக்கிற எல்லா டூல்களையும் வந்து நாங்கள் பயன்படுத்தலாம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் மார்ஜின்ஸ். இந்த மார்ஜின்ஸ்ன்ற டூல் வந்து என்னத்துக்கு பயன்படுத்தலாம்னு சொன்னால், பேப்பரில் நாங்கள் உதாரணமாக எங்களோட கையால் வந்து எழுதும் பொழுது நாங்கள் குறிப்பிட்ட இடைவெளிகளை மெயின்டைன் பண்ணுவோம். மேலே இருந்து கொஞ்சம் தள்ளியும் அதே போல் லெஃப்டில் இருந்து கொஞ்சம் தள்ளியும் இப்படி இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் அதே போல் முடிக்கிறதுக்கும் குறிப்பிட்ட இடைவெளிகளை ஒரு நீட்டுக்காக நாங்கள் மெயின்டைன் பண்ணுறது. அதே போல் அந்த நீட்டை வந்து அந்த இடைவெளிகளை மெயின்டைன் பண்ணுறதுக்காக செய்யப்படுற ஒரு செட்டப் தான் வந்து இந்த மார்ஜின்ஸ்ன்றது பேஜ் செட்டப்புக்குள்ளே. ஸோ அப்போ மேலிருந்து எவ்வளவு இடைவெளி விட போகிறீங்க, லெஃப்டில் இருந்து எவ்வளவு, பாட்டமில் இருந்து எவ்வளவு, அதே போல் ரைட்டில் இருந்து எவ்வளவுன்ட்டு சொல்லி நீங்கள் செட் பண்ணுறதுக்கு இங்கே அடிப்படையில் எக்ஸலுக்குள்ள ஒரு 3 செட்டப்பை பார்க்கலாம். ஒன்று நார்மல் இருக்குது, மற்றது வைடு இருக்குது, மற்றது நேரோ இருக்குது. கஸ்டம் செட்டிங்ஸாக நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் கஸ்டம் செட்டிங்ஸ் என்றோடு இன்னும் ஒன்று இருக்கும். இதை விட நீங்களாக தெரிவு செய்ய வேணும் என்று சொன்னாலும் இதுக்குள்ள கஸ்டம் மார்ஜின்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கு. உதாரணமாக எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இப்போ நார்மலில் இருக்குதுண்டா 1.91 சென்டிமீட்டர் டாப்லையும் அதே போல் பாட்டம்லையும், லெஃப்ட்டில் வந்து 1.78 அடுத்தது வந்து ரைட்லையும் சேமாக இருக்குதுன்ட்டு சொன்னால் இதில் நீங்கள் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து மாற்றத்தை செய்ய வேண்டியிருக்கு. உங்களோட தேவைக்கேற்றவாறு செய்ய வேணும்னு சொன்னால் அதுக்கு கஸ்டம் மார்ஜின்ஸ்ன்ற இந்த டூலை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் மார்ஜின் செட்டப்ஸை. ஸோ இதில் வந்து டாப்பில் இருந்து எவ்வளோ விட போகிறீங்க, உதாரணமாக டாப்பில் இருந்து 1.5 விட போகிறீங்கன்னு சொன்னால் 1.5, அதே போல் பாட்டமில் இருந்து 1.5 சொன்னால் 1.5, லெஃப்டில் இருந்து 1 விட போகிறீங்க 1 சென்டிமீட்டர் தான் சொன்னால் 1 சென்டிமீட்டர் சொல்லி நீங்கள் ரைட்லையும் 1 சொன்னால் 1 சொல்லி டைப் பண்ணுங்கள். ஹெடருக்கு 0.8 அதே போல் ஃபூடருக்கு 0.8 வந்து நீங்கள் ஸ்பேஸை விடலாம். ஸோ இவ்வாறு விட்டுட்டு வந்து உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் அதை ப்ரிவியூ பார்க்கலாம். உங்களோட செட்டப் ஓகேன்னு சொன்னால் ஓகேன்ற இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக குறிப்பிட்ட பேஜ் செட்டப் வந்து அதாவது மார்ஜின் வந்து உங்களோட பேஜுக்கு அப்ளை ஆகிரும். ஸோ இவ்வாறு கூட மார்ஜின் அப்ளை ஆகி இருக்குதான்றதை நீங்கள் பார்க்க வேணுமாக இருந்தால் ஸ்டேட்டஸ் பாரில் உள்ள டூல்களில் உதாரணமாக எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இந்த பேஜ் லே அவுட்ன்ற குறிப்பிட்ட இந்த டூலை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட பேஜ் செட்டப்ஸை வந்து பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குங்க. அப்போ மேலிருந்து எவ்வளவு விட்டுருக்கேன்ட்டு சொல்லியும் அதே போல் கீழே இருந்து எவ்வளவு விட்டுருக்கீங்கன்ட்டு சொல்லியும் அதே போல் ரைட்டில் இருந்து எவ்வளவு லெஃப்டில் இருந்து எவ்வளவு விட்டுருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லியும் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட உங்களோட இந்த செட்டப்ஸ் முடிய இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஹெடர்ஸை வந்து நீங்கள் இப்போ மவுஸை மூவ் பண்ணக்குள்ள ஹெடர் உங்களோட ஹெடர்ஸுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் விடப்பட்டிருக்கு, அதே போல் வந்து பாட்டமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபூடருக்கு எவ்வளவுக்கு செட் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லியும் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இவ்வாறு உங்களோட செட்டப்ஸை வந்து நீங்கள் குறிப்பிட்ட இந்த பேஜ் லே அவுட்ன்ற வியூவை பயன்படுத்தி பார்க்குறதோட இப்போ நார்மலுக்கு வர வேண்டாம், நார்மல்ன்ற குறிப்பிட்ட இந்த வியூவில் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சீட்டை வந்து நார்மலுக்கு கொண்டு வரலாம். அடுத்து கொண்டீங்கன்னு சொன்னால் ஓரியன்டேஷன். இப்போ ஓரியன்டேஷன்ன்ற இந்த டூலை என்னத்துக்கு பயன்படுத்தலாம்னு சொன்னால் உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா நாங்கள் பேப்பரில் வந்து 2 முறையில் டேட்டாவை பிரிண்ட் பண்ணலாம். ஒன்று நிலையான ஸ்டைலில், அடுத்தது கிடையான ஸ்டைலில். ஸோ இந்த 2 ஸ்டைலையும் வந்து நாங்கள் எங்களோட தேவைக்கேற்றவாறு தெரிவு செய்து கொள்வதுக்கு பயன்படுத்தலாம். இப்போ போர்ட்ரைட் நிலையாக தேவைன்னு சொன்னால் போர்ட்ரைட்டை தெரிவு செய்யுங்க. அதே போல் கிடையாக தேவைன்னு சொன்னால் லேண்ட்ஸ்கேப்பை தெரிவு செய்யுங்க. இதில் இருக்கிற இந்த வியூவிலே உங்களுக்கு விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவ்வாறான செட்டப்ஸ் இப்போ இருக்குது. இப்போ போர்ட்ரைட் இருக்குது, உங்களுக்கு தேவை லேண்ட்ஸ்கேப்னு சொன்னால் லேண்ட்ஸ்கேப்பை தெரிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து கொண்டீங்கன்னா சைஸ், பேப்பர் சைஸ். இப்போ இந்த பேப்பர் சைஸை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இதில் வந்து லெட்டர் இருக்குது, அதே போல் வந்து டேப்லாய்ட் இருக்குது, லீகல் இருக்குது, எக்ஸிக்யூட்டிவ் இருக்குது, A3, அதே போல் A4. உதாரணத்துக்கு உங்களுக்கு A4 சீட்டில் வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ண போகிறீங்க குறிப்பிட்ட டேட்டான்னு சொன்னால் ஸோ A4 சைஸை வந்து நீங்கள் தெரிவு செய்து கொள்ளுங்கள். அதே போல் அடுத்ததாக இருக்கிறது ஒரு முக்கியமான டூல். இப்போ குறிப்பிட்ட உங்களோட இந்த ஒர்க் புக்கில் இருக்கிற டேட்டா எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணலை, குறிப்பிட்ட ஒரு சில டேட்டா அல்லது குறிப்பிட்ட ஒரு ஏரியாவுக்குள்ளே இருக்கிற டேட்டா மாத்திரம் நீங்கள் பிரிண்ட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட ஏரியாவில் உள்ள டேட்டா உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம். இப்போ நாங்கள் ES73 வரையிலான அதாவது ES30 இருந்து ES73 வரையிலான டேட்டா இந்த ஹெடிங்கோட தேவை. நான் எனக்கு வந்து சேல்ஸ் டுடேன்ற ஹெடிங் தேவையில்லை. ஸோ குறிப்பிட்ட இந்த டைட்டில் இருந்து ES73 வரையிலான முழுமையான டேட்டா மாத்திரம் தான் எனக்கு பிரிண்ட்டுக்கு தேவைன்னு சொன்னால் இதை மாத்திரம் நீங்கள் பிரிண்ட் வாரத்துக்கு செட் பண்ணுறதுக்கு இருக்கிறது தான் வந்து இந்த பிரிண்ட் ஏரியான்ற டூல். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை கிளிக் பண்ணிங்கன்னா செட் பிரிண்ட் ஏரியா அப்படின்ட்டு சொல்லிப்பட்ட ஒரு டூலை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இதில் இந்த டூலை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இப்போ செட் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த செட் பண்ணப்பட்டிருக்கு தானான்ட்டு சொல்லி நீங்கள் பார்க்க வேணும்னு சொன்னால் மீண்டும் ஸ்டேட்டஸ் பாரில் உள்ள குறிப்பிட்ட இந்த பேஜ் பிரேக் ப்ரிவியூன்ற டூலை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் உங்களோட பிரிண்ட் ஏரியா இவ்வாறு செட் பண்ண பாருங்க. ஸோ இவ்வாறு தான் வந்து உங்களோட டேட்டா வந்து பிரிண்ட் பண்ண போகுது. அதே போல் நீங்கள் தெரிவு செய்திருக்க ஏரியா மாத்திரம் தான் பிரிண்ட் பண்ண போகுது. ஸோ இப்படி நீங்கள் வந்து பிரிண்ட் ஏரியாவை வந்து செட் பண்ணுறதுக்கு முடியும். அதே போல் இப்போ நார்மலுக்கு வந்துட்டு இப்போ உங்களுக்கு தேவையில்லை இந்த பேஜ் பிரேக்
சாரி இந்த பிரிண்ட் ஏரியா தேவையில்லைன்னு சொன்னால் குறிப்பிட்ட டூல் அகெயின் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா கிளியர் பிரிண்ட் ஏரியான்னு சொல்லி போட்டிருக்கும். அதை கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா நீங்கள் எத்தனை செட்டப் செய்திருந்தாலும் அத்தனை செட்டப்ஸும் வந்து கிளியர் ஆகிரும். அடுத்ததாக இப்போ இன்னும் ஒன்று இருக்குது பிரேக்ஸ். இந்த பிரேக்ஸ்ன்றது கொஞ்சம் வித்தியாசமானது. உதாரணமாக இந்த உள்ள டேட்டாவை வந்து நாங்கள் ஒவ்வொரு விதமான சீட்டில் பிரிண்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு இந்த இஎஸ் என்ற குறிப்பிட்ட இந்த ரெக்கார்டு அவ்வளவையும் வந்து ஒரு சீட்லையும், அதாவது ஒரு பேப்பர்லையும், குறிப்பிட்ட அடுத்த ஏனைய மிகிதமாக உள்ள ரெக்கார்ட்ஸை வந்து இன்னும் ஒரு பேப்பரில் நீங்கள் பிரிண்ட் பண்ண வேணும், அல்லது ஒவ்வொரு பேஜுகளாக வைத்திருக்க வேணும் என்று சொன்னால் அதுக்கு இந்த குறிப்பிட்ட சீட்டில் உள்ள பேஜை பிரேக் பண்ணுறதுக்கு பயன்படுத்துறது தான் இந்த பிரேக்ஸ்ன்ற டூல். ஸோ இப்போ இதில் வந்து உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ உங்களுக்கு பிரேக் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு சொன்னால், பேஜை பிரேக் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் இதில் நீங்கள் என்ன செய்யலாம்டா இப்போ கிளிக் பண்ணலாம். முதல் இந்த பேஜ் பிரேக்கை வந்து யூஸ் பண்ண முதல் நீங்கள் குறிப்பிட்ட இந்த பேஜ் பிரேக் ப்ரிவியூன்ற குறிப்பிட்ட இந்த டூலை வந்து, அதாவது இந்த வியூவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக விளங்கிக் கொள்ளக்கூடிய இருக்குது. இப்போ உங்களோட வியூ வந்து எவ்வாறு இருக்குது, குறிப்பிட்ட ஒரு பேஜில் இருக்குது உங்களோட டேட்டா. ஸோ நாங்கள் பிரேக் பண்ணதுக்கு பிறகு எவ்வாறு 2 பேஜ் ஆகுதான்னு சொல்லி பார்ப்போம். ஸோ குறிப்பிட்ட எந்த ஏரியாவில் இருந்து, அதாவது எந்த செல்லிலிருந்து நீங்கள் பிரேக் பண்ண போகிறீங்களோ குறிப்பிட்ட அந்த செல் பாயிண்டரை வைத்துக்கொள்ளணும். வைத்துட்டு பிரேக்கண்ட குறிப்பிட்ட இந்த டூலில் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் இன்சர்ட் பேஜ் பிரேக்ன்னு சொல்லி போட்டு ஒரு டூலை பார்க்க இயலும். ஸோ இந்த டூலை நீங்கள் இப்போ கிளிக் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இப்போ பிரேக் ஆகிட்டு உங்களுக்கு லைனையும் இங்கே ஒரு சில மாற்றத்தை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். சிறிய மாற்றம் உண்டு. ஒரு லைன் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறது நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து இப்போ என்ன செய்யலாம்னு சொன்னால் குறிப்பிட்ட இந்த பேஜ் பிரேக் ப்ரிவியூன்ற இந்த டூலை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பேஜ் வந்து இங்கே பிரேக் ஆகியிருக்கிறது. ஸோ இது வந்து இப்போ டிஃப்ரெண்ட் பேஜ், அடுத்தது இது வந்து டிஃப்ரெண்ட் பேஜாக இருக்குது. ஸோ அப்போ உங்களுக்கு இப்போ இலகுவாக விளங்கி இருக்கு இதில் பிரேக்ஸ்ன்னு சொன்னால் என்ன அப்படின்ட்டு சொல்லி. இந்த பிரேக் உங்களுக்கு திரும்ப தேவையில்லைண்டா மீண்டும் அதே, ஸோ இப்போ குறிப்பிட்ட இந்த இடத்துல வைத்துட்டு இதில் ரிமூவ் பேஜ் பிரேக்ன்றதை கிளிக் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பிரேக் வந்து ரிமூவ் ஆகிறத நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக இருக்கிறது வந்து பேக்ரவுண்ட். ஸோ அந்த பேக்ரவுண்டை டூலை நீங்கள் என்னதுக்கு பயன்படுத்தலாம்டா, குறிப்பிட்ட ஒரு சீட்டில் வந்து இப்போ பேக்ரவுண்டாக ஏதாவது இமேஜஸை கொண்டு வர போகிறீங்க, அதாவது பிக்சரோ அல்லது ஷேப்போ இன்சர்ட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து குறிப்பிட்ட இந்த பேக்ரவுண்டோட டூலை பயன்படுத்தலாம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அதில் பேக்ரவுண்ட் டூலை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு டயலாக் பாக்ஸை வந்து இங்கே அப்பியர் ஆகும். உதாரணமாக உங்களுக்கு இதில் இந்த பாக்ஸில் எடுத்துக்கொண்டா ஃப்ரம் அ ஃபைல் வந்து ப்ரௌஸ் பண்ண போகிறீங்கன்னா ப்ரௌஸ், அதே போல் குறிப்பிட்ட இந்த உங்களோட கம்ப்யூட்டரில் இருந்து ப்ரௌஸ் பண்ணுறதுக்கு இந்த டூலை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஓப்பன் டயலாக் பாக்ஸை வந்து இங்கே அப்பியர் பண்ணி தரும். ஸோ இந்த ஓப்பன் டயலாக் பாக்ஸில் வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் உங்களோட பிக்சர் எங்கே இருக்குதோ அங்கே இருந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நாங்கள் இப்போ எங்களோட டீச்சர்ஸோட லோகோவை போட போகிறோம் அப்படின்ட்டு சொன்னால் அந்த லோகோவை வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணலாம். அதை இன்சர்ட் பண்ணிவிட்டு குறிப்பிட்ட செலக்ட் பண்ணிவிட்டு குறிப்பிட்ட இந்த இன்சர்ட் பட்டனை கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறிப்பிட்ட அந்த பேக்ரவுண்டுக்கு வந்து குறிப்பிட்ட லோகோ இருக்கிறது. ஸோ இது டைல்ஸ் பண்ணப்பட்ட ஸ்டைலில் இருக்குது. அடுத்ததாக குறிப்பிட்ட இந்த பேக்ரவுண்ட் உங்களுக்கு தேவையில்லைண்டா ஆட்டோமேட்டிக்காக குறிப்பிட்ட இந்த பேக்ரவுண்டுன்ற டூல் வந்து டிலீட் பேக்ரவுண்டு டேர்ன் ஆகியிருக்கிறத பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இதில் வந்து இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இதில் கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக குறிப்பிட்ட உங்களோட பேக்ரவுண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யணும்னா டிலீட் ஆகிடும். அடுத்து நாங்கள் பார்க்க போகிற டூல் வந்து பிரிண்ட் டைட்டில். ஸோ இந்த பிரிண்ட் டைட்டில்ன்ற டூலை நாங்கள் என்னதுக்கு பயன்படுத்தலாம் என்று சொன்னால் குறிப்பிட்ட இந்த எக்ஸல் சீட் எடுத்துக்கொண்டீங்கன்னா அந்த சீட்டில் உள்ள காலம்ஸ்களுக்கு ஒவ்வொரு நேம் ஆங்கில எழுத்துலையும் அதே போல் ட்ரோஸுக்கு நம்பர்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். ஸோ இவ்வாறு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஹெடிங்ஸ், அதாவது இந்த டைட்டில்ஸ் தேவைன்னு சொன்னால் எங்களோட பிரிண்ட்டுக்கு நாங்கள் அவ்வாறு இந்த டேட்டாவை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த ஹெடிங்ஸ் மற்றது வந்து ட்ரோஸ் நம்பர்ஸோட வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து எந்தெந்த காலமுக்குள்ளே என்ன டேட்டா இருக்குதுன்றத பேப்பர்லையும் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்படி ஆன ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் இந்த குறிப்பிட்ட செட்டப்ஸ் செய்கிறதுக்கு குறிப்பிட்ட இந்த பிரிண்ட் டைட்டில்ஸ்ன்ற டூலை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சீட்ன்ற டேப்புக்குள்ளே ட்ரோ அண்ட் காலம்ஸ் ஹெடிங்ஸ் என்று சொல்லிப்பட்டு ஒரு செக் பாக்ஸை நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த செக் பாக்ஸை தெரிவு செய்து விட்டுட்டு இப்போ உதாரணமாக இதை பிரிண்ட் ப்ரிவியூவில் பார்க்க வேணும்னு சொன்னால் இதில் இந்த பிரிண்ட் ப்ரிவியூன்ற டூலை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஹெடிங்ஸ் வந்து உங்களோட டேட்டாவுக்கு வரது. ஸோ அப்போ இங்கே பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் உங்களோட டேட்டாவுக்கு வந்து என்ன எப்படி பிரிண்ட் பண்ண போகுதுன்னு சொல்லி. இப்போ இது தேவையில்லைன்னு சொன்னால் திரும்ப வந்து குறிப்பிட்ட டூலை கிளிக் பண்ணி இந்த செக் பாக்ஸை எடுத்துகிட்டு உங்களோட ப்ரிவியூக்குள்ளே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக விளங்கக்கூடியதாக இருக்கும் உங்களோட டேட்டாவுக்கு அந்த ஹெடிங்ஸ் வேறு இல்லை. ஸோ இப்படி நீங்கள் உங்களுக்கு தேவையான அந்த பிரிண்ட் டைட்டில்ஸ் தேவைன்னு சொன்னால் அதை பிரிண்ட் பண்ணுறது குறிப்பிட்ட இந்த டூலை பயன்படுத்தி நீங்கள் செட்டப் பண்ணி கொள்ளலாம்.
அதே போல் ஸ்கேல்ஸ் டு ஃபிட்ன்ற இந்த டூலை நீங்கள் என்னதுக்கு பயன்படுத்தலாம்னு சொன்னால், குறிப்பிட்ட டேட்டா வந்து நீங்கள் செய்திருக்க அந்த பேஜ் செட்டப்புக்கு ஏற்ற மாதிரி ஃபிட்டாக வேணுமென்று சொன்னால் அதுக்கு இந்த ஸ்கேல் டு ஃபிட்ன்ற டூலை வந்து பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். இதை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், இப்போ உதாரணமாக வித் ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. இதில் வித் எவ்வளோ இருக்க வேணும், ஒரு பேஜ் அளவா, 2 பேஜ் அல்லது 3 பேஜ் அளவில் இருக்க வேணுமான்னு சொல்லி நீங்கள் செட் பண்ணலாம் வியூஸுக்கு. அதே போல் ஹைட்டையும் தெரிவு செய்யலாம், வித் அண்ட் ஹைட்டும். அடுத்து எடுத்துக்கொண்டீங்கன்னா சீட் ஆப்ஷன்ஸ். இந்த சீட் ஆப்ஷன் செக்ஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் பட்டனை பார்க்கலும். ஒன்று வந்து கிரிட் லைன்ஸுக்கு, மற்றது ஹெடிங்ஸுக்கும் இருக்குது. நாங்கள் ஏற்கனவே ஹெடிங்ஸ் தேவை அப்படின்ட்டு சொன்னால் பிரிண்ட்டுக்கு இந்த செக் பாக்ஸில் நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னாலும் சரி, குறிப்பிட்ட அந்த பிரிண்ட் டைட்டில்ஸ்ன்றதுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் கிரிட் லைன்ஸ், இந்த லைன்களும் உங்களோட சீட்டில் பிரிண்ட்டுக்கு வர வேணும் அப்படின்னு சொன்னால் குறிப்பிட்ட எந்த பிரிண்ட் என்ற பட்டனில் நீங்கள் அதாவது செக் பாக்ஸை தெரிவு செய்து விட்டீங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் என்ன செய்யலாம்டா குறிப்பிட்ட உங்களோட பிரிண்ட் ப்ரிவியூவுக்கு வந்து போயிட்டு பார்க்கலாம். இந்த பிரிண்ட் ப்ரிவியூவை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் உங்களோட டேட்டா இப்படி இருக்குதுன்ட்டு சொல்லி. ஸோ இப்போ எக்ஸலில் இருக்கிற குறிப்பிட்ட அந்த செட்டப்ஸ், அதாவது வந்து கிரிட் லைன்ஸும் வருது. ஸோ இப்போ இந்த கிரிட் லைன்ஸில் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், இப்போ கொலம் மட்டும் ட்ரோ மட்டும் அப்படின்ட்டு இல்லாமல் கொலம் அண்ட் ட்ரோவாக அப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதே போல் டைட்டில் தெரிவு செய்கிறீங்க, டைட்டிலும் இங்கே இருக்குது. உங்களோட குறிப்பிட்ட பேப்பரில் இந்த டேட்டா வந்து எக்ஸல் சீட்டில் இருக்கிற டேட்டா இப்படி தான் பிரிண்ட் பண்ண போகுதுன்றது இங்கே உங்களுக்கு 100% ப்ரூவ் ஆகிவிடும். ஸோ இப்போ இதில் வந்து உங்களுக்கு குறிப்பிட்ட செட்டப்ஸ் ஓகேன்னு சொன்னால் நீங்கள் இங்கே வைத்துக் கொள்ளலாம். உங்களுக்கு உதாரணம் இப்போ ஹெடிங்ஸ் தேவையில்லை, இந்த ஏபிசிடின்ற தேவையில்லை, இதை எடுத்து விடுங்க. அதே போல் இந்த கிரிட் லைன்ஸும் தேவையில்லைன்னு சொன்னால் இதை எடுத்து விடுங்க. ஸோ இதில் இப்போ வியூ பண்ண தேவையில்லை, இந்த கிரிட் லைன்ஸ் உங்களுக்கு வியூ பண்ண தேவையில்லைன்னு சொன்னால் குறிப்பிட்ட இந்த செக் பாக்ஸை வந்து எடுத்து விடுங்க. எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே கிரிட் லைன்ஸ் இல்லாமல் இருக்கும். அதே போல் இந்த ஹெடிங்ஸும் உங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னால் குறிப்பிட்ட இந்த வியூவில் இதை எடுத்து விடுங்க. எடுத்து விட்டிங்கன்னா இந்த குறிப்பிட்ட இந்த ட்ரோ நம்பர்ஸும் காலம் நேமும் வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் அதை நீங்கள் வந்து செய்து கொள்ளலாம். அடுத்து எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட இந்த செக்ஷனுக்குள்ளே நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த பிக்சர்ஸில் இன்சர்ட் பண்ணும் பொழுது குறிப்பிட்ட இப்போ 2 பிக்சர்ஸோ அல்லது 1க்கு மேற்பட்ட பிக்சர்ஸ் இருக்கும் பொழுது நாங்கள் குறிப்பிட்ட அந்த பிக்சர்ஸ்களில் ஒன்றை பின்னுக்கு அடுத்தது முன்னுக்கும் கொண்டு வரது இவ்வாறான செட்டப்ஸுக்கு வந்து பிரிங் அப் ஃபார்வர்ட், அதே போல் சென்ட் பேக்வேர்டுன்ற குறிப்பிட்ட இந்த 2 டூலையும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இப்போ இதில் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட இந்த ஸ்மைலி ஃபேஸை வந்து நீங்கள் சென்ட் பேக், அதாவது நீங்கள் பின்னுக்கு கொண்டு போகணும்னு சொன்னால் அதுக்கு குறிப்பிட்ட இந்த சென்ட் பேக்வேர்டுன்றது இதை குறிப்பிட்ட டூலை கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக குறிப்பிட்ட இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னால் போயிடும். அதே போல் அதை முன்னுக்கு கொண்டு வரணுண்டா பிரிங் ஃபார்வர்டுன்றதை கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா முன்னுக்கு கொண்டு வரும். ஸோ இன்றைக்கு நாங்கள் இந்த டியூட்டோரியலில் பார்த்த விடயங்கள் வந்து இந்த பேஜ் லே அவுட்ன்ற செக்ஷனுக்குள்ளே உள்ள டூல்கள். ஸோ இந்த பேஜ் லே அவுட்டுக்குள்ளே உள்ள டூல்கள் சம்மந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குமா இருந்தால் குறிப்பிட்ட இந்த டீச்சர்ஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது கருத்துக்களையும் உங்களது கேள்விகளையும் வந்து கீழே காணப்படுற காமெண்ட் செக்ஷன் ஊடாக தெரிவித்துக் கொள்ளலாம். இந்த டியூட்டோரியலை பார்த்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.